Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. எப்படியாச்சும் ஹீரோ வாங்கணும்னு கஷ்டப்படுற எவ்வளவு பேர் இருப்பாங்களே, அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஹீரோவோட பையனை தான் நீங்க ஹீரோ ஆக்கணும். ஜெய்சூர்யா சாரோட பையன் சின்ன பையனை சப்பியா இருந்தான், அவனை கூப்பிட்டு ஒரு வருஷம் போட்டு ரெடி பண்ணி 90+ தான் இருந்தோம். இப்போ 70 கிட்ட கொண்டு வந்து. நீங்க பண்ண ஸ்டண்ட்லயே ரொம்ப ஒரு மோஸ்ட் காஸ்ட்லியஸ்டோ இல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தானே மாஸ்டர்? ஹியூஜ் செட்டப் ஆஃப் ஒரு ட்ரெயினு ரெண்டுக்கு எடுத்து ஒரு ட்ராக்கே கவர்மெண்ட் சென்ட்ரல் 15 நாள் அந்த ட்ராக்கே பெர்மிஷன், அந்த ட்ராக்ல எங்களுக்கு தான் நம்ம சைக்கிளில் போயிட்டு வர மாதிரி போயிட்டு இருப்போம் ட்ரெயினில். நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் எப்படி ஒரு ஆஸ்கர் அவார்டுன்னு சொல்றாங்களோ, ஆஸ்கருக்கு நிகரான ஸ்டண்ட்டுக்கு கொடுக்கப்படுற ஒரு உயிரிய விருது. அந்த விருதுக்கு வந்து நம்ம ஜவான் படத்துக்காக நான் நாமினேட் ஆகி லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு வந்தேன். எடுக்க வந்துகிட்டே இருக்கு. இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் இருக்கும், ஹோல்டிங் ஒவ்வொரு ஸ்டைல். அண்ட் எஸ், வணக்கம் கலாட்டா தமிழ் நேயர்களே. வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, டைரக்டர்னா கண்ணாடி போட்டு சேர்ல உட்காந்துருப்பாங்க, ஹீரோ என்ன இப்படி திரும்பினோடனே ஆப்பிள் ஜூஸ் விடுவாங்க. அது போல ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்ன்னு சில டெம்ப்ளேட் இருக்கும். பார்க்கும்போது கழுத்து ஃபுல்லாக நகையாகவும் ஆஜானு பாகுவாகவும் பார்த்த உடனே ஒரு பயப்படுற மாதிரி இருப்பாங்களே. ஆனால் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறவர் இது எல்லாத்துக்குமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணி கொண்டு இருக்க மிஸ்டர் அனல் அரசு அவர்கள். வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? முதன் முறையாக உங்கள் வீட்டில் ஒரு இன்டர்வியூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பேர் இப்போ தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கேண்ணா வாழ்க்கை? நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு. வெல்கம். தேங்க்யூண்ணா. பார்த்து கட்டின விடுங்க இது. ஸோ இது என்ன போர்ட்டபிள், இங்கே போனால் வேற உலகத்துக்கு போயிடுவோம் அந்த மாதிரியா? மாடிக்கு போயிடலாம், மேலே ஒரு உலகம். ஸோ அந்த உலகத்துக்கு பார்த்துக்கு முன்னாடி உங்களுடைய செஸ் யார் கூட ஆடுவீங்க? செஸ் நானும் பையன் விளையாடுவாரு, ஒய்ஃப் நானும் விளையாடுவோம். இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் இருக்கு. அது ஒரு செஸ் ஸ்டைல்ல கேட்டா நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஒரு முறை நாசர் சார் முதல் அவதாரம் படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கும் போது போயிட்டு ராஜா சார் கிட்ட கேட்கறாரு, சார் நான் வந்து டைரக்ஷன் பண்ண போறேன்னு. அப்ப ராஜா சார் என்ன சொன்னாரா, நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு டைரக்ஷன் உனக்கு என்னன்னு. அப்ப நாசர் சார் சொன்னாரா, அது தோணும் போது பண்ணிடணும். ஸோ டக்குன்னு எல்லாருமே நீங்கள் ஒரு பக்கம் ஹிந்தியில் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்குறீங்க, தமிழில் இருக்கிறதுலே பெரிய படங்களை ஒர்க் பண்ணுறீங்க, திடீர்னு அனல் அரசு டைரக்ஷனில் ஃபீனிக்ஸ், விழான், இதை பார்க்கும்போது 2 விதமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்று சூப்பராக போயிட்டு இருக்காரு, இவர் ஏன் டைரக்ஷன் பண்ணணும், இன்னொன்று எதுக்குப்பா விஜய் சேதுபதி பையன் சின்ன பையனாப்பா பார்த்தோம், அவரை ஏன் ஹீரோ ஆக்கணும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதனால இந்த சரி, நல்ல ஒரு கேள்வி. ஆக்சுவலி என்னென்னா, லைஃப்பில் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஒரு அடி எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அங்கேருந்து எடுத்தது தான் மாஸ்டரான முடிவு. ஸோ மாஸ்டராக பண்ணிகிட்டு இருக்கும்போது எகெயின் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும், சிங்கம் மாதிரி, ரவுத்ரா மாதிரி, ரவுடி ராத்தர் ஆகட்டும், தபாங் சல்மான் கான் படம், இங்கே விஜய் சார் படம், கத்தி ஆகட்டும், சிங்கம், ஒரு பாயிண்டில் வந்து பீக்கில் வந்து இன்றைக்கி ஜவான் வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் டாரஸ்ன்னு சொல்லி வேர்ல்டு ஸ்டண்ட் அவார்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. விச் மீன்ஸ் லைக் நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் எப்படி ஒரு ஆஸ்கர் அவார்டுன்னு சொல்கிறாங்களோ, ஆஸ்கருக்கு நிகரான ஸ்டண்ட்டுக்கு கொடுக்கப்படுற ஒரு உயிரிய விருது. அந்த விருதுக்கு வந்து நம்ம ஜவான் படத்துக்காக நான் நாமினேட் ஆகி லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டு வந்தேன். ஸோ அதுதான் எங்களோட ஆக்ஷன்லேயே ஒரு ஹை எண்ட் அங்கே தான். ஸோ அங்கே போய் காம்படிஷன் பண்ணும்போது யார் கூட காம்படிஷன் போடுறோன்னு பார்த்தா ஜான் விக் 4ன்ற படம் கூட இருக்குது, எக்ஸ்ட்ராக்ஷன் 2ன்ற படம் கூட இருக்குது, அப்புறம் நம்ம கைரிச்சியோட படம் நிற்கிது, ஜவான் வந்து நிற்கிது. ஸோ அந்த 4 உலகத்தில் உள்ள எல்லா படங்களையும் டாப் 4 ஃபிலிமில் நம்ம போய் நிற்கிறோம். அதுவும் அந்த படங்களோட பட்ஜெட்லாம் பார்க்கும்போது ஒன்று எவ்வளோ கோடி பட்ஜெட். ஆமாம். ஸோ அதுக்கு நிகராக நம்ம போய் நிற்கிறோன்னு போது லைக் ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து, ஒரு சென்னையிலேருந்து பிறந்தவர் பையன் அங்கே போய் நிற்கிறப்போ ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. சரி. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது வாட் இஸ் நெக்ஸ்ட், நம்ம இதுலேருந்து என்ன அடுத்த ஒரு பரிமாற்றம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த நீ கேட்குற ஃபீனிக்ஸ் அப்படின்றது உருவாச்சு. ஸோ ஃபீனிக்ஸ்ன்றது விழான் அப்படின்றது தமிழில் ஒரு வார்த்தை. ஸோ இப்படி தான் விஜய் சேதுபதி சாரோட பையன் சின்ன பையனை சப்பியாக இருந்தான், அவனை கூப்பிட்டு ஒரு வருஷம் போட்டு ரெடி பண்ணி அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் ஈரான்லேருந்து வர வச்சு 1 இயர் அவரை ஸ்டே பண்ண வச்சு 1 இயர் அந்த படத்துக்காண்டி
அவரை ப்ராக்டிஸ் இல்லை இப்போ பண்ணி உங்களுக்கு கதையாக தோணும் போதே இந்த மாதிரி தான் தோணி இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவர் வரும்போது இந்த 2 கட்ட வயசுன்னு சொல்லுவாங்க. இவங்களை ரொம்ப பெரிய பையன் மாதிரியும் காட்ட முடியாது, அதே போல் சின்ன பையனும் காட்ட முடியாது. அந்த ஒரு ஆங்கிரி யங் ரோலில் காட்டும் போது அதுக்கான கதைக்களம் வந்து இப்போ ஒரு முதல் படத்துலேயே ஒரு இப்போ உங்ககிட்ட ஒரு படம் எதிர்பார்க்கும் போது பயங்கர ஸ்டண்ட் காட்சிகள் இருக்கும். எங்களுக்கு அனல் அரசு படம் வருது பயங்கர ஸ்டண்ட், ஆனால் படத்தில் நடிக்கிறது சின்ன பையன். எப்படியா இந்த கனெக்ஷன் எப்படி இருந்தாலும் அந்த டாட் வைக்க மாட்டேது. ஸோ எப்படி இதை இணைச்சிருக்காரு இந்த டாட்டை? ஆக்சுவலி இது ஸ்கிரிப்ட் தான் அந்த சூர்யாவை டிமாண்ட் பண்ணுச்சு. சூர்யாவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இது கிடையாது. ஸ்கிரிப்டாக எழுதும்போது ஒரு கிட்டத்தட்ட 1.5-2 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ஐ நீட் அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் ஒரு பையன் தான் தேவைப்பட்டான். ஸோ ஜவானோட கிளைமேக்ஸ் இங்கே சென்னை நடந்துட்டு இருக்கும்போது இங்கே தான் நடந்துச்சு, ஈஸியாக தான் நடந்துச்சு. ஸோ ஷாருக் சாருக்கு அவருக்கு ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு 6-7 நாள் ஷூட் போயிட்டே இருக்கு. அப்பா எதிர்பாராமல் சூர்யா வராப்பில்லாங்க. சூர்யா வந்து அதுக்கு முன்னாடி நான் சங்கத்தமிழனில் ஒரு வாட்டி ஸ்பாட்டில் அப்போ ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிறவங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது எனக்கு நம்ம ஸ்கிரிப்ட் ஆல்வேஸ் முடிகிற டைமில் இருக்கும்போது எனக்கு அப்படியே இந்த கேரக்டர் உட்காருது, அந்த கேரக்டர் கதை கூட உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் போயிட்டு விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். ஸோ அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ணி அந்த சூர்யா வந்து ஒரு 1 இயராக போட்டு ஷேப் பண்ணி இன்றைக்கி ஒரு வேறு டோன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ரீசெண்ட் டேஸில் டோட்டலாக மாற்றி அந்த பாடிலாம் டோன் டவுன் பண்ணி அந்த கதைக்கு அந்த கேட்குற மாதிரி ஒரு பையனாக செதுக்கி வச்சுருக்கோம். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது மற்ற படங்களுக்கு கூட இந்த ஒரு பூஜையெல்லாம் வரும்போது இத்தனை விதமான கேள்விகளோ அதெல்லாம் பூஜைன்னு வந்துட்ட பிறகு சரி சூப்பர் வணக்கம் படம் தொடங்குங்க. ஆனால் ஃபீனிக்ஸோட அந்த பூஜையிலேயே அவ்வளோ விதமான கேள்விகள் கேட்கப்படுது. ஒரு 30% பாசிட்டிவ் கேள்விகள், 70% நெகட்டிவ் கேள்விகள் தான் அதிகமாக கேட்கப்படுச்சு. எதனால் எவ்வளோ ஹீரோவாக போட்டிங்க, முக்கியமாக ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் வரல, இதை பெருசாக ஷேர் பண்ணல, அது இல்லாமல் அவர் ஒரு பதில் வர சொல்லியிருந்தார். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா சூர்யா தான் போட்டிருக்கு விஜய் சேதுபதி. அந்த பதில்லாம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. சத்தியவாத கேள்விகள் எதிர்பார்க்கல, இது ஓகே ஒரு நல்ல கேள்வியாக தான் எடுத்துக்கணும். ஒரு 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 ஜாலியாக ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி கேள்வி வரும்போது இது எதிர்பாராத கேள்வி இல்லையா, எதிர்பாராத விஷயம் வரும்போது எதிர்கொண்டு தான் ஆகணும் அதை. சரி, அது அப்படி தான் போச்சு. அது நான் அதை வந்து தவறாக எதிர்பார்த்தீங்களா அவர் இந்த ஒரு பதில் சொல்லுவாருன்னு? சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. லைக் இஸ் ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஒரு ஒரு சின்ன பையன், வளர்கிற பையன், மனசில் தோணுதை பேசிட்டான், ஃபேக்காக பேசியிருக்காப்புல. சரி, நான் அந்த பார்வையில் தான் பார்த்தேன். நான் ரொம்ப சமீபத்தில் விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் டேரெக்டாக அவர்கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் பையனை ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க, எதுலையுமே நீங்கள் வந்து வரவே இல்லையே, யாராக இருந்தாலும் ஒரு தந்தையாக ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமே, அதை பற்றி ஒரு ஷேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ணலான்னு கேட்கும்போது அவரும் அதே மாதிரி தான் ஒரு பதில் சொன்னார். அது வந்து அவரோட படம், அதை அவர் பார்த்துப்பாரு, நம்ம எதுக்கு போய் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எதுலேயுமே அவர் தலையிடவே இல்லையா கதையிலையோ? இது முழுக்க முழுக்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இத்தனை ஜர்னி நாங்கள் கடந்து வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் நாங்கள் முடிவு பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப்ட்டு அப்ரோச் பண்ணும்போது அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணும்போது இது எங்கள் படம், இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நாங்கள் தான் இதை கையாளணும், இது எங்கே போனாலும் எப்படி போனாலும் கொண்டு போய் சேர்க்கறதுலேருந்து எல்லாமே எங்களோட விஷயங்கள் தான். ஸோ இதில் நம்ம வேறு யாருக்கிட்டையும் போய் டிபெண்ட் பண்ணக்கூடாது, எதை விஷயமும் கேட்கக்கூடாது. ஸோ இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாகவும் அணித்தரமாகவும் இருந்தோம். ஸோ அதெல்லாம் சூர்யா மட்டும் கேட்டோம், சூர்யா கொண்டு விட்டோம், படம் எடுத்துகிட்டு படத்தையும் பிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் போகிற விஷயங்கள் ஒவ்வொரு அடுத்த கட்ட நகர்வுகள் நடந்துட்டு இருக்கும். எவ்வளோ எப்படியாச்சும் ஹீரோ ஆகணும்னு கஷ்டப்படுற எவ்வளோ பேர் இருப்பாங்களே, அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஹீரோவோட பையனை தான் நீங்கள் ஹீரோ ஆக்கணுமா, அப்படி கேள்விகள்லாம் நிறைய வந்துச்சு. ஆமாம், இது நிறைய கேள்வி வந்துச்சு. நான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி யாரும் என் கண்ணில் படலை. உண்மையிலேயே தான் படம் நடக்கிற ஒரு ஏரியா, அந்த கதை இருக்குல்ல, அதுக்கு நம்ம மாதிரி அந்த மாதிரி ஒரு பையன் தான் வேணும். அதுக்கு வந்து ஒரு அழகாக சாமிங்காவோ குட் லுக்கிங்காவோ ஒரு பையன் தேவையில்லை. என்னன்னு சொன்னீங்க, அவர் எவ்வளோ வெயிட் இருந்தார், அப்போ எவ்வளோ குறைக்கு சொன்னீங்க? வெயிட் நல்ல வெயிட், எப்படி பார்த்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்ட 90+ தான் இருந்தாப்புல. இப்போ ஒரு கிட்ட 70 கிட்ட கொண்டு வந்திருக்கோம், லெஸ் தென் 70 ஐ கெஸ் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் டோன் டவுன் பண்ணிட்டோம். ஷேப் இன்னொன்று அதை மீறி அதுக்கு அந்த பயிற்சி எடுத்துக்கிட்ட அது பயிற்சி இல்லையா, அதுதான் கதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு தான் அந்த 1 இயர் எடுத்துச்சு. ஸோ பேரலாக நடந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த படத்தில் நீங்கள் வெறும் டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசராகவும். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ரிஸ்கான வேலைகளில் ஒன்று ஃபர்ஸ்டாச்சும் சொல்லுவாங்க, ஸ்டண்ட் தான் பயங்கர ரிஸ்க். இப்போ ஸ்டண்ட் கூட ப்ரொடியூசர் தாங்க பெரிய ரிஸ்க்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கீங்க, இப்போ அவங்க ஒரு பதில் சொல்லிப்பாங்க. எப்படி பிளான் பண்ணிட்டீங்க நீங்கள் பட்ஜெட், இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணலாம்? ஏன்னா இப்போ அது எல்லாமே அந்த பிஸ்னஸாகவும் நம்ம பார்க்கணும்ல. கண்டிப்பாக இல்லை, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் தான் அப்ரோச் பண்ணேன். அவங்களும் அவங்க நானும் வந்து ப்ரொடியூசர் பண்ணுறோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்னது பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். ஏன்னா லைக் வி ஆல்வேஸ் டிஸ்கஸ் தான் முன்னாடி நடந்த விஷயம். எனக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சிலர் என்னை அப்ரோச் பண்ணாங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பெரிய ஹீரோக்களே அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அப்போ நாங்கள் இருந்த காலகட்டம் வந்து பயங்கர பிஸியாக இருந்தோம். பயங்கர பிஸி, டேட்ஸே இருக்காது நமக்கு. இப்போ அப்படி தான் இருக்கும் ஆண்ட முன்னேறல. பட் இருந்தாலும் அன்னைக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பு போகும்போது நம்ம இல்லைங்களா ஒரு
ஸோ இந்த டைட்டில் ரொம்ப நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு டைட்டில். முன்னாடி இப்போ அஜித் சார் படங்களுக்கு எப்படி அந்த டைட்டில் வரும்லாம் சொல்லியிருந்தாங்க, ஃபீனிக்ஸ்ன்றது. ஸோ நீங்கள் எப்படி பிடிச்சிங்க? அது ஆக்சுவலி அந்த கதையோட அந்த கேரக்டருக்கு வேண்டிய மாதிரி ஒரு டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடலில் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர்லாம் எழுதியெல்லாம் பார்த்துட்டோம். அதில் ஒரு 5-6 ஃபில்டர் ஆச்சு. ஃபில்டர் ஆகும்போதேக்கே அந்த ஒரு பர்டிகுலர் அது வரல, அதில் ஒரு ஃபயர் வரல அதில் பேரில். ஸோ இதை நோக்கி போக 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 அப்படியே சரி டைட்டில் விட்டு வேறு எதனா யூனிக்காக யோசிக்கலாம், இதை டைட்டில் விட்டுடலாம், பேரை விட்டுடலாம், இல்லை கதாபாத்திரத்தை சார்ந்த பேர் அதெல்லாம் விட்டுட்டு வேறு எதனா யோசிக்கலான்னும் போது தான் இந்த மாதிரி ஐடியா உருவாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி டைட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இல்லை ஒரு இடத்துல வந்து சூர்யா வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிடறாரு. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க விஜய் சூர்யா அவர்கிட்ட இந்த மாதிரி டைட்டில் இப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் உங்கள் பையன், என்ன சொல்லுவார் அவர்? டு பி ஆனஸ்டா நான் எதுவும் பகிர்ந்துக்க மாட்டேன் அவர். ஓகே. பட் எஸ் டைட்டில் மட்டும் நான் சொன்னேன். டைட்டில் ஓகே நான் அப்புறம் மட்டும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி தான் சொன்னோன்னா அவருக்கு பயங்கர ஹாப்பி. பிகாஸ் அது ரொம்ப யூனிக்காக இருந்தது அவருக்கு. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு லியோவோட இது போய்கிட்டு இருக்க லியோ படத்தோட ஒரே டைம் தான் அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி அந்த டைமில் தான் போய்கிட்டு இருந்ததுனால ஃபீலிக்ஸோட அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சார் நான் எதிர்பார்க்கல மாஸ்டர், சூப்பராக இருக்குது, பேர் நல்லா இருக்கு அப்படின்னா. ஸோ அந்த ஒன்று மட்டும் தான் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயம், வேறு எதுவும் பகிர்ந்துக்கல. வந்தார் ஒரு நாளாச்சும் வந்தார், ஸ்பாட்டுக்கு வந்தார் 2 days வந்தார். பட் வந்துட்டு இவர் கம்ஃபர்ட்டாக இருப்பார், அவர் பையன் கம்ஃபர்ட்டாக இருப்பார் அப்பா இருக்கும்போது. அது அவங்கள தான் கேட்கணும். இல்லை அவன் சூர்யா ஹாப்பியாக தான் இருந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 வாட்டி வந்தார், 2 வாட்டி ஸ்பாட்டுக்கு வந்தார். இப்போ எடிட்டர் டேபிளில் சொல்லுவாங்க, இப்போ எடிட்டர்ஸ் வந்து இப்போ ஒரு படத்தை ஒரு 3 hour 4 hour எடுத்துகிட்டு வராங்கன்னா தேவையில்ல அப்படி டஸ்ட்பினில் போடுறது எல்லாமே மற்றவங்களுக்கு தான் ஃபுட்டேஜஸ். ப்ரொடியூசருக்கு வந்து அது பல கோடிகளை வேணான்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுமாதிரி தான் ஸ்டண்ட்டுன்னு வரும்போது அந்த டைமில் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ வேஸ்டேஜ் வரும், தேவையில்லாத எவ்வளோ உடைக்க வேண்டி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் பண்ண ஸ்டண்ட்லேயே ரொம்ப ஒரு மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட்டோ இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் என்ன மாஸ்டர்? நிறையா இருக்குது. ஐ படம் சொல்லலாம். ஐயில் என்ன சீக்வன்ஸ்? ஐயில் எல்லாமே நான் தான் பண்ணேன். அதான் எஸ்பெஷலி அந்த ஜிம்மில் அந்த பாடி பில்டிங் ஃபைட்டாக இருக்கலாம், இல்லை கிளைமேக்ஸில் அந்த ட்ரெயின் ஃபைட்டாக இருக்கலாம். எல்லாமே ஹியூஜ் செட்டப் ஆஃப் ஒரு ட்ரெயினு ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு ட்ராக்கையே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 15 நாள் அந்த ட்ராக்கே பெர்மிஷன் வாங்கி அந்த ட்ராக் ஃபுல்லாக எங்களுக்கு தான். நம்ம சைக்கிளில் போயிட்டு வர மாதிரி போயிட்டு இருப்போம் ட்ரெயினில். ஸோ அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு செலவு தான், அது பெரிய செலவு தான். பட் என்கிட்ட நான் பண்ணுற ஒரு விஷயம், வேஸ்ட்டாக நான் ஷூட் பண்ண மாட்டேன். என்ன வேணுன்றதை நான் முன்னக்கூட்டியே டைரக்டர்கிட்டையும் சரி ப்ரொடியூசர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இது போதும்னா இது போதும், இல்லை பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலன்னா அது அப்புறம். பட் அன்வான்டாக ஷூட் பண்ணி சொன்ன மாதிரி 4 மணி நேரம் எடுத்துகிட்டு 2 மணி நேரமாக கட் பண்ணுறதுன்றது மேக்ஸிமம் நான் அதுக்கு அந்த இடத்துக்கு போக விட மாட்டேன் யாரையும். ஓகே ரைட் வாங்க மாஸ்டர் அப்படியே போகலாம். ஸோ இந்த போர்ட்டலுக்குள்ளே நான் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது. இதுக்குள்ளே போயிடலாமா? ஸோ உங்களை அடுத்த ஃப்ளோரில் நாங்கள் சந்திக்கிறோம். வெல்கம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆஃபீஸ். ஆஹா, இந்த மாதிரி ஆஃபீஸ் இருந்தால் நான் இங்கே இருப்பேன் மாஸ்டர். எப்படியாச்சும் உங்கள் டீமில் என்னையும் சேர்த்துக்குங்களேன். அடுத்தது இவர் வீட்டுக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு. ரொம்ப நாளான செஸ்ஸு ஸ்னூக்கர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம் தான். ஸோ லெட்ஸ் ப்ளே a game மாஸ்டர். மாஸ்டர், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பொழுதுபோக்கு இருக்கும், ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ மிஸ்டர் அனல் அரசு அவருடைய ஒரு ஃபுட் ஹேபிட்னா என்னன்னு சொல்லலாம்? ஃபுட் ஹேபிட்னா ஹெல்தி ஃபுட்டு தான். மச்சான் ஜங்க் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஜங்கே சாப்பிட மாட்டீங்க? மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். யாராச்சும் விருப்பம் ரொம்ப இது பண்ணி கொடுத்தா? டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். யார் அந்த மாதிரி ரொம்ப தொல்லை கொடுப்பா? சரி சார், ரொம்ப தொல்லைன்ற ஒரு அன்பு தொல்லையா இருக்கும்ல? இல்லை, மோஸ்ட்லி இப்போது பாம்பேயில் படம் பண்ணும்போது இப்போ அட்லி படம் பண்ணுறதுக்கு பார்த்தா ஃபுல்லாக அந்த ஜங்க்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அந்த நம்ம ஊர் முறுக்கு அதெல்லாம் கூட அங்கே இறக்கி வச்சிருப்பாங்க. அதே பார்த்து டெம்டிங்காக இருக்கும், சாப்பிடக்கூடாதுப்பா. அப்போ அந்த மாதிரி டைமில் எடுத்து அப்படியே சாப்பிட்றது. எடுத்து கொடுத்துருவாப்ல, அண்ணன் அதோட கொடுத்துருவாப்ல, சரி நோ சொல்ல முடியாது, அன்பு தொல்லை. ஓகே. எல்லா ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்க்கும் சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு பிரேக் ஏற்பட்டிருக்கும். மேபி அவங்க ஏதாச்சும் ஒரு முதுகுல அடிப்படும் கையில். உங்களுக்கு அது மாதிரி ஒரு பிரேக் இருந்திருக்கா? பல பிரேக்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட அடி இருக்கு, எவ்வளோ ஃப்ராக்சர்ஸ் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கீங்களா? இருக்கலாம். ஜாக்கி சான் பற்றி ஒரு கதை சொல்லும் போது சொல்லுவாங்க, முதல்ல ப்ரூஸ்லியை வந்து ஒரு பெரிய மாடியிலேருந்து குதிக்க சொல்கிறாங்க. அப்போ யாருமே அதுக்கு முன் வரல. டக்குன்னு அங்கே ஒரு பையன் முன் வரான், சூப்பராக பண்ணுறான். அந்த பையன் பேர் தான் ஜாக்கி சான். ஸோ அவருக்கான இன்டர்வியூ இந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கதை நடந்திருக்கும்ல, நிறைய பேர் பண்ண பயந்துருப்பாங்க, இல்லை தயங்கிருப்பாங்க. அரசு பண்ணாரியா? நிறைய இருக்குது, அது மாதிரி நிறைய இருக்குது. அதாவது கனல் கண்ட மாஸ்டர் இருந்தேன் நான், அப்புறம் ஸ்டன்ஷிவா மாஸ்டர் இருந்திருக்கேன். எனக்கு வந்து லைக் நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, லைக் அவ்வளோ ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்போம் இல்லையா, சரி கம்போசராக இருப்போம், கூட இருப்போம்.
நம்ம இன்வால்வ் மாட்டோம் ஃபைட்டில், கம்போஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். பட் மாஸ்டர் மைண்டில் எப்பவும் ஒரு விஷயம் இருக்கும், என்ன ஃபைட் எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஃபைட் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷாட் எடுக்க முடியாமல் போய்டுன்ற ஒரு பயமே தயக்கமே இருக்காது. ஏன்னா நாங்கள் இருப்போம், நான் இருப்பேன் கூட இருப்பேன். சரி சரி. ஸோ அவங்க முடியாதுன்னு அடுத்த செகண்ட் நான் தான் இருப்பேன், பார்த்துறோம் போதும் நம்ம போய் பண்ணிவிடுவோம் டபால். ஸோ அந்த மாதிரி பல படம் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று குறிப்பிட்ட எல்லாருமே மறக்க முடியாது இல்லை அது மறக்க. இப்போ எப்படி சொல்லணும்னா மௌனம் பேசி திருப்படாது. அதில் வந்து வழக்கமாக கிளாஸ் உடைப்போம், கிளாஸ் உடைக்கும் போது கரடி உடச்சி வெளியே விழுந்துருவாங்க, அப்படி தான் இருக்கும். பட் மௌனம் பேசிய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கிளாஸையும் உடச்சிருப்பேன், வெளியே ஒரு சுமோ நின்றுருக்கும், அந்த கிளாஸையும் உடச்சிருப்பேன் சேர்த்து. ஸோ அந்த உடச்சி அதில் உடச்சா, ஆனால் அது வந்து நான் பண்ண வேண்டியது இல்லை, வேற ஒருத்தர் பண்ண வேண்டியது. உள்ள ஃபைட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, ஆனால் அவருக்கா ட்ரெஸ் போட்டு நான் உடச்சிருப்பேன் என் கிளாஸுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆல்வேஸ் நம்மளை எப்படி சொல்கிறது, ஒரு ஆயுதப்படம் மாதிரி. ஆனால் அதுதான் ஒரு பெரிய சிக்னேச்சராக இருக்கும்ல, யார் அங்கே பயங்கர துருதுருன்னு கரெக்டாக எல்லாத்தையும் வில் பண்ணாலும் அவங்க தான் அடுத்த லெவலுக்கு அவங்களால தான் அது அடுத்த ஸ்டெப் லைஃப்பில் போக முடியும். சரிம்மா. ஸோ அழகாக இருக்கு பில்லியர்ட்ஸ் ரூம், இதை விட்டு போவே எனக்கு மனசு இல்லை. அடுத்து எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? வாங்க ஆஃபீஸுக்கு போகலாம், ஆஃபீஸுக்கு போகலாம். ஆஃபீஸ் ரூமா? நான் வரலங்க, நீங்கள் சொல்கிற தோணி எனக்கு சரி. நீங்கள் வேற சங்கர் சார் படத்துலையா ஒர்க் பண்ணிட்டு ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு அப்புறம் நான் வெளியே இப்படி வரவும் போகலாம், அமைதி போதுங்க ஷூட்டுன்னு. ஸோ வேர் இஸ் த ஆஃபீஸ் ரூம்? எஸ் இட்ஸ் வெல்கம். எஸ் வாவ், ஆஃபீஸ் ரூம் பயங்கரமாக இருக்கு. ஸோ இது ஒரு பிளானிங்லாம் யார் பண்ணா இந்த மாதிரி பண்ணணும்னு? ஃபுல் வீடு மிஸ்ஸஸ் தான் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் ரூம் வந்து என்னோட இன்புட்ஸ் நிறையா இருந்தது, பட் எக்ஸிக்யூட் பண்ணது அவங்க தான். ஓகே. ஸோ இங்கே யாரை மோஸ்ட்டாக மீட் பண்ணுவீங்க உங்கள் ஆஃபீஸ் ரூமில்? மீ மை செல்ஃப். டைரக்டர்ஸ் வந்து கதை கேட்குறது அதெல்லாம் வருவாங்க, அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க, பாம்பேலேருந்து வருவாங்க, கதை சொல்ல வருவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு ஆஃபீஸ் சிட்டியில் ஒன்று இருக்குது, அங்கே தான் எல்லோரும் மீட் பண்ணுவேன். ஸோ இதோட பர்சனல்ன்றதுனால கொஞ்சம் ப்ரைவசியாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே. ஸோ உங்கள் ப்ரைவசிக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ விட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நிறைய விருதுகள் இருக்குது. ஸோ இதில் எது நீங்கள் முதல்ல வாங்கின விருது, ரொம்ப மனசை தொட்ட ஒரு விருது? முதல்னு சொல்கிறத விட எனக்கு ஆப்வியஸ்லி மனசு தொட்டு வந்து ஸ்டேட் அவார்ட். நம்ம ஊரில் பிறந்து. ஆமாம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான படம்லாம், ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம், இது ஃபேமிலி ட்ராமா. ஸோ அதில் இருக்க ஸ்டண்ட்டை கரெக்டாக மதித்து இது பண்ணதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும், எதுவுமே பயங்கரமாக இல்லாமல் அங்கே இருக்கிற பொருள் வச்சு ப்ராக்டிக்கல் ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டேட்டில் நம்ம கொடுத்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த லேப்டாப்பை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பக்கத்தில் ஒரு ரிவால்வர் வச்சுட்டீங்கன்னு 1000 கோடி கொக்கைன் பிஸ்னஸே உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ தமிழ் சினிமாவில் வந்து அடுத்தடுத்த படங்கள் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் 2 இப்போ அடுத்து ஆடியோ லான்ச்சுக்கு எதிர்பார்க்குறோம், அடுத்த படத்துக்கு எதிர்பார்க்குறோம். எப்படி வந்திருக்கு இந்தியன் 2? பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அந்த பிரம்மாண்டம்ன்ற வார்த்தைக்கு பஞ்சமே இருக்காது அந்த படத்துலன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அண்ட் வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் படத்தை பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அந்த ஐடியா எப்போ சொல்லியிருந்தாருமா சங்கர் சார்? 2 and 3 ஆக போகுது படம்? இல்லை, அந்த ஐடியா எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரவே இல்லை எல்லாருக்குமே. அவங்களுக்கு அது ஆல்ரெடி சங்கர் சார் இருந்துருக்கலாம் மேபி. நான் படம் பண்ணி ஆல்மோஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பண்ணேன், ப்ளஸ் இன்பிட்டியில் கொஞ்சம் போஸ்ட் பண்ணோம், அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு போனோம். ஸோ இது பண்ணும்போது தான் அந்த மாற்றங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதுவே ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் தான், ஏன்னா சீக்வல் வரதுன்றது நல்ல விஷயம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ பார்க்கும்போதே நாங்கள் அரசல் புரசலாக கேள்விப்பட்ட விஷயங்களே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குப்பா, அதில் வர ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வித்தியாசமாக இதுக்காக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்ல? சங்கர் சார் படம்னா மற்ற படங்கள் மாதிரி பண்ணிட முடியாது, அதுக்குன்னு ஒரு தனி ஒர்க் தேவைப்படும். ஸோ என்னென்ன ரிசர்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு? இல்லை, இதில் நிறையவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு, எஸ்பெஷலி இந்தியன் 2 மாதிரி படங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் நம்ம பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயம் பண்ண முடியாது, ஹோம்ஒர்க் நிறைய பண்ணி ஆகணும். அந்த கேரக்டரோட சேர்த்து எடுக்கிறோம், ஏன்னா இந்தியன் தாத்தா தெரியும் உங்களுக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது மெனக்கடல் நிறையா இருந்தது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் பண்ணியிருக்கோம், நான் மட்டும் இல்லை, பீட்டர் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஒரு ஃபாரின் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீக்வன்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே எக்ஸைட்டாக இருக்கும். ஒரு டீம் ஒர்க்காக, டீம் எஃபர்ட்டை தான் போட்டிருக்கோம். சேனாதிபதி பேக் பயங்கரமான பேக்காக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துங்களா, ஒரு ஸ்டன் மாஸ்டராக வந்து நான் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பட் சில காரணங்களால அதை பண்ண முடியலன்னா என்ன ஒரு விஷயம்? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. அப்படி எதுவுமே இல்லை, என்ன பண்ணாலும் அதை பண்ணலாம். இப்போ நம்ம என் படம் கூட ஃபினிக்ஸ் கூட பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மையமாக வச்சு தான் ஒரு விஷயம் பண்ணுறோம். அந்த ஸ்போர்ட்ஸ் மையமாக வச்சு பண்ணும்போது எனக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயம் பண்ணணும், ஃப்ரீடமான விஷயம் யோசிச்சு பண்ணணுன்றப்போ தான் நான் அந்த சொன்ன அந்த 1 year ட்ரைனிங் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அது பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. அது என்னென்னா, இந்த கேமை மையப்படுத்தி நான் ஒரு படமாக பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது அந்த கேமை வந்து நம்ம டிவியில் பார்த்துருக்கோம், இல்லை வேறு எங்கன்னா பார்த்துருக்கோம்.
கிளிப்பிங்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட்டை நான் நடத்தினேன். டோர்னமெண்ட்லாம் சொல்கிறீங்க, சொல்லும் போதே ஆர்வமாக இருக்கு. என்ன விதமான ஸ்போர்ட்ஸ் அது? அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஸ்போர்ட்ஸு. அது பார்க்கும்போது உங்களுக்கே எக்ஸைட்டாக இருக்கும். ஓகே. அது கூடிய சீக்கிரம் டீசர். அதுக்கான ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காரா சூர்யா? அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான். ஓகே ஓகே. நல்ல ஒரு வெறித்தனமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும். கூடிய சீக்கிரம் டீசர் வரப்போகுது, நீங்களே பார்ப்பீங்களா? சரி ஓகே. ஸோ உங்கள் ஆஃபீஸ் ரூமில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் எங்கடா மாஸ்டரோட விஷயம் எதுவுமே இல்லையான்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ஒரு கட்டானா ஸ்வாட். இப்போ 3மே கட்டானா ஸ்வாடா மாஸ்டர்? ஆமாம் ஆமாம். ஒரிஜினலாக கண்டிப்பாக ஒரிஜினலாக தான் இருக்கும். எடுத்து பார்க்கலாமா? எஸ் ப்ளீஸ். ஓகே. வா, என்ன எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. வா, உண்மையில பயங்கர ஷார்ப்பாக இருக்குமா இது? லைக் பிடிங்க, அதோட ஸ்டைல் எப்படி பிடிக்கணும் இது? அவுட் ஹோல் திஸ் அது லைக் அதுதான் அதோட மொமெண்ட்ஸே அதுதான். எடுங்க, நீங்கள் வச்சுட்டு எடுங்களேன். அதுதான் அதோட மொமெண்ட். கரெக்ட். எஸ், லைக் இதெல்லாம் இருக்கும், அதோட ஹோல்டு தான். ஓகே. இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் இருக்கும். அது ஹோல்டிங் ஒரு ஸ்டைல் இருக்கும். அது ஒரு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, சிலம்பத்திலே பல ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதுலேயும் பல விதமாக இருக்கும். ஹோல்டிங் இதுவும் இருக்கும். இப்படியும் ஹோல்ட் பண்ணுவாங்க, இப்படியும் ஹோல்ட் பண்ணுவாங்க. லைக் அது அவங்க ஸ்கூலை பொறுத்த இருக்குது, ப்ராக்டிஸை பொறுத்த இருக்குது. ஓகே. ஸோ எதனால் நிறைய இருக்குமோ எதனால் இதை வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை? இப்போ ஜப்பான் போயிருந்தேன். ஜப்பான் போயிருந்தப்போ ஒசாக்கான்னு ஒரு தெரியும் உங்களுக்கு, ஒசாக்கா. ஆமாம், டோக்கியோ ஒசாக்கா. ஸோ அந்த ஒரு கிங்டமோட அருங்காட்சியகம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த அந்த ஹவு மச் இஸ் காஸ்ட் இதாங்க? காஸ்ட் டசன்ட் மேட்டர், பட் அது வேணும், அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி தான்? எல்லாமே அதே மாதிரி தான். அதுலேயே சின்னதெல்லாம் இருக்கா? ஏன் எல்லாமே இருக்குது. நம்ம ஊரில் உறைவாள்னு சொல்லுவோம்ல. ஓகே. அது சின்னதாக வச்சுருப்பாங்க, இடுப்பில் இருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள். சண்டை போட்டுலாம் கேமரா இருக்கு, ஆளால் வேண்டாம். இல்லைனா உண்மையிலே இது ஆஃபீஸ் ரூம் ஆகிடும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஆக்டிங்னும் போது அந்த ஊரோட கிளைமேட் அது எல்லாமே மேட்டர் ஆகும். இப்போ ஸ்டண்ட்டுன்னும் போது அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் ரொம்ப குளிர் பிரதேசங்களுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருந்தாலும் ஆக்டர்ஸை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் த வெரி மோஸ்ட் கோல்டஸ்ட் பிளேஸ், ஹாட்டஸ்ட் பிளேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணதில்லை? கோல்டஸ்ட் பிளேஸ் வீணோ சம் பிளேசஸ், பட் ஸ்விட்சர்லாந்து மாதிரி போகும்போது கொஞ்சம் ஐஸ்லாண்ட்ஸ்லாம் போனால் ரொம்ப பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை மாதிரி இந்தியன்ஸுக்கோ ஏஷியன்ஸுக்கோ வந்து கொஞ்சம் அது டஃப்பான ஒரு தட்பவெப்பமே ஃபுல்லாக சேஞ்ச் இல்லையா, பட் ஃப்ரீஸ் ஆகும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடி நம்ம நினச்ச மாதிரி ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாது. ஸோ அங்கே எப்படி ஃபைட் பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஹீட் வந்து நீங்கள் என்ன வேணால் பேர் பண்ணலாம். எஸ், நான் சொல்கிறது மே ஜூனில் ரேஸ் 3யோட கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்தோம் அபுதாபியில். அப்பா, டெசர்ட்டில் எடுத்தோம். ஹீட்லாம் உச்சக்கட்ட ஹீட்டு, ஃபுல்லாக வண்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் 2 பேர் பேர் பாடி, சல்மான் கானும் பாபி தியோலும். பாபி தியோலோட ரீஎன்ட்ரி அதான், அந்த படம் தான் ரீஎன்ட்ரி. சோ மெனி இயர்ஸ் நடிக்கவே இல்லை அவர். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. ஸோ பேர்ன்டு எல்லாருமே. பட் அவங்க பாவம் பேர் பாடி வேறு, சுற்றி வண்டி எரியுது, டெசர்ட்டு, ஓப்பன் சன்னு, அதெல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சீக்வன்ஸ். அந்த இடத்துல எடுத்தே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம எடுத்தோம். ஆனால் அதுவும் பயங்கர சக்ஸஸாக முடிச்சு. அதுக்கு ஆக்சுவலி அந்த படத்துக்கு ரேஸ் 3யோட படத்துக்கு வந்து இதே அந்த டாரஸ்னு சொல்கிற அவார்டுக்கு நான் 2019 ஒரு வாட்டி நான் நாமினேட் ஆயிருக்கேன். ஓகே ஓகே. ஆமாம், திஸ் இஸ் செகண்ட் டைம் நான் நாமினேட். ஸோ இந்த வாட்டி யார் வின் பண்ணா? இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் 2 எடுத்தாங்க. ஓகே ஓகே. கண்டிப்பா சீக்கிரமே அடுத்த வாட்டி நாமினே ஆவீங்க, கண்டிப்பா வின் பண்ணுவீங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது வந்து கண்டிப்பா இந்திய சினிமாக்கு அது ஒரு பெருமை. நாட் ஒன்லி கோலிவுட் பாலிவுட் இல்லை, இது மொத்தம். அதில் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறது. என்னென்னா அதோட ஃபார்மேட்டிங் நிறைய பேருக்கு தெரியல. ரீசனாக ஓட்டிங் சிஸ்டம் அது. ஓகே. ஓட்டிங் சிஸ்டம்ன்றதுனால அது ஓட்டிங் பண்ணால் தான் கிட்டத்தட்ட ஆஸ்கர் மாதிரி தான். இது ஆஸ்கர் தான், அது ஆக்சுவலி ஆஸ்கர் தான் சொல்லுவாங்க, ஸ்டண்ட் வேர்ல்டோட ஆஸ்கர் தான் சொல்லுவாங்க. ஸோ ஓட்டிங் பண்ணியிருந்தா நம்ம ஊரில் ஒரு அவேர்னஸ் இருந்திருந்தா, இமேஜின் பண்ணுங்கள், நம்மளோட பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடிச்சிருக்கோம். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு தெரியாதனால நமக்கு அது மேபி அது கூட ஒரு மைனஸாக இருக்கலாம். ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் அதை தெரியப்படுத்துகிறா. நீங்கள் சொல்ல மாதிரி இன்னொரு வாட்டி நாமினேட் ஆனால் கண்டிப்பா அடிச்சிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க, அடுத்த வாட்டி நீங்க 100% அடிக்க போறீங்க. அதுக்காகவே நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க போறேன். சிறப்பாக எடுக்கிற தனியாக எடுத்துடலாம். நிச்சயமா ரொம்ப அழகா பேசுறீங்க மாஸ்டர். ஸோ ஃபீனிக்ஸ்ல இருந்து இந்தியன் 2 வரைக்கும் நிறைய சொல்லப்படாத கதைகள் கேட்டோம்னு நினைக்கிறோம். எப்போ படம் பிளான் பண்றீங்க? எப்போ ரிலீஸ் பிளான்? கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவோம். டீசர் வந்து as soon as possible ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன அன்றைக்கே வந்து நம்ம ரிலீஸோட டேட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். ஆல்மோஸ்ட்
ஃபீனிக்ஸ் ரெடி டு ஃப்ளையா ஃப்ளை. ஓகே 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 வளர்டன் ஃபேண்டாஸ்டிக். ஸோ படத்தோட போஸ்டர்ஸ் இது எல்லாமே படத்தை மேலே அந்த எதிர்பார்ப்பு இன்னும் ஏற்றிட்டே இருக்கு. ஹோப்ஃபுல்லி படமும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஸ்டன் டேரக்டராக ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. ஆஸ் அ டேரக்டராகவும் நீங்கள் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு போகணும். நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் விஷஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபீனிக்ஸ் ஒரு தரமான படமாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறோம். அதுக்கு உண்டான ஃபுல் எஃபர்ட்டை போட்டிருக்கோம். 100%. ஸோ see you soon. கூட சீக்கிரம் பார்த்துடலாம் திரையில். சூப்பர். ஓகே, தேங்க்யூ. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.